ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். நம்ம எத்திக்ஸ் சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஆட்டிடியூட் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த கிளாஸில் அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டிடியூட் பற்றி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆட்டிடியூடுக்கும் பிஹேவியர், ஸோ நம்மளுடைய அந்த ஆட்டிடியூடுக்கும் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அந்த பிஹேவியர் இருக்கு இல்லையா, அந்த பிஹேவியருக்கும் என்ன ரிலேஷன், அதுக்கப்புறமா வந்து ஆட்டிடியூடுக்கும் தாட், நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய தாட், அந்த தாட்டுக்கும் என்ன ரிலேஷன், எப்படி வந்து ஆட்டிடியூட் தாட் அஃபெக்ட் பண்ணுது, அதே மாதிரி எப்படி நம்மளுடைய சிந்தனைகள் வந்து ஆட்டிடியூட் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆட்டிடியூடை பிஹேவியர் கூட அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தாட் கூட இன்டெகிரேட் பண்ணி நமக்கு சிலபஸில் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டிடியூடில் அதுக்கடுத்து இந்த மோரல் ஆட்டிடியூட் அதை பார்த்துட்டு ஸோ இந்த ரெண்டு முக்கியமான டாபிக் தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த மோரல் ஆட்டிடியூட் அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம். ஸோ நேற்று வந்து லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம், ஸோ ஆட்டிடியூட்னா என்ன அப்படிங்கிற அந்த பேசிக்கான விஷயம் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோம், அதை நம்ம எப்படி இது பண்ணுறோம் அப்படிங்கிறதா வந்து ஆட்டிடியூட். அதை நம்ம மொத்தம் ஒரு 3 ஸ்டெப் இருக்குது ஆட்டிடியூடில் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஃபஸ்ட் என்ன, காக்னிட்டிவ் காம்போனன்ட், எப்படி அந்த விஷயத்தை பற்றி நான் என்ன பிலீவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது என்ன, காக்னிட்டிவ். ஸோ அதுக்கடுத்து அஃபெக்டிவ் காம்போனன்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அஃபெக்டிவ் காம்போனன்ட்னா என்ன, அந்த விஷயத்தோட நான் என்ன வகையில் எமோஷனலாக கனெக்ட் ஆகிறேன் அப்படிங்கிறது வந்து அஃபெக்டிவ் காம்போனன்ட் அப்படிங்கிறது மாதிரி பார்த்தோம். அடுத்து மூணாவது அண்ட் ஃபைனல் காம்போனன்ட் தானே பிஹேவியரல் காம்போனன்ட், அந்த விஷயத்துக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன், எப்படி வந்து நான் ஆக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் பிஹேவியரல் காம்போனன்ட். ஆட்டிடியூடில் இந்த 3 கேட்டகிரியை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா ஆட்டிடியூட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் முக்கியமான வேறு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெவிலியன் கண்டிஷனிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்த்துருந்தோம். ஸோ எப்படி வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். ஒரு நாய்க்கு என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு கொடுப்பாங்க. ஃபுட்டு கொடுக்கும்போது சலைவா வந்து சுரக்கும். ஸோ அதுக்கடுத்து ஃபுட்டு ப்ளஸ் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னா, எப்போலாம் வந்து சாப்பாடு கொடுக்கலாம் அந்த டயத்தில் வந்து மணி ஆட்டுவாங்க. ஸோ ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும் அப்படின்னா, சாப்பாடு கொடுக்காம வெறும் மணி அடித்தோடனே அந்த நாய்க்கு வந்து வாயில் சலைவா வந்து செக்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு பேர் என்னன்னா பெவிலியன் கண்டிஷனிங் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோம். அதாவது கிளாசிக்கல் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னும் 2 டைப் வந்து பார்த்தோம். எல்லாமே நீங்கள் வந்து ஹோப் ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அடுத்து ஆட்டிடியூடை பொறுத்தவரை 2 முக்கியமான ஆட்டிடியூட் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா மாரல் ஆட்டிடியூட், அதுக்கப்புறமா பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் அப்படிங்கிற மாதிரி 2 முக்கியமான ஆட்டிடியூட் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ போன டிசம்பர் மாதம் நடந்து முடிஞ்ச 2024 குரூப் 1 மெயின்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் பற்றி டிஸ்கிரைப் பண்ண சொல்லி 15 மார்க் கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க, ஓகேவா. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ மோரல் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ஜென்ரலாக நம்ம ஒரு பொருள் மேலேயோ இல்லை ஒரு நபர் மேலேயோ என்ன மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும், ஓகேங்களா, அவங்களை எப்படி பார்க்குறோம், அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதா வந்து நார்மலாக மோரல் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது. இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஆட்டிடியூட் இன்னொரு முக்கியமான ஆட்டிடியூட்னா பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஓகேவா. அந்த பொலிட்டிக்கல் ஆட்டிடியூடில் நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கல் சம்மந்தமான விஷயங்கள், என்டையர் பொலிட்டிக்கல் சம்மந்தமான விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம எப்படி வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்டில் பார்ப்போம். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குது, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலே நமக்கு வியூ என்ன இருக்குது, அதே மாதிரி எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த எலெக்ஷன் மேலே நம்மளுடைய ஒப்பீனியன் என்ன, நம்மளுடைய ஆட்டிடியூட் என்ன அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்குது. ஸோ பொலிட்டிக்கல் ஐடியாலஜி நிறைய எக்கச்சக்கமான ஐடியாலஜிக்கெலாம் கம்யூனிசம் இருக்குது, அதேமாதிரி ரைட் விங் லெஃப்ட் விங் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்கு இல்லையா. ஸோ அந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜியில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பொலிட்டிக்கல் ஐடியாலஜியும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட், அது பேர்லேயே இருக்குது. பொலிட்டிக்கல் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த பொலிட்டிக்ஸை சுற்றி பொலிட்டிக்கல் அப்படிங்கிற விஷயத்தோட எதெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எப்படி வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறதான் வந்து இந்த பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் வந்து இருக்குது, ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம அடுத்து, ஸோ இது வந்து நம்ம கடைசியாக வந்து அந்த பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம ரெண்டுக்கும் கம்பேரிஷன் வந்து பார்த்துடலாம், ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா மோரல் ஆட்டிடியூட் அப்படிங்கிற இந்த விஷயம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தார்மீக அணுகுமுறை, மோரல் ஆட்டிடியூட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மோரல் ஆட்டிடியூடை பொறுத்தவரை இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் என்கம்பேசிங் அண்ட் இண்டிவிஜுவல் பிலீஃப், எவல்யூஷன் அண்ட் டிஸ்போசிஷன் டுவர்ட் எ மோரல் பிரின்சிபல், வேல்யூஸ், எத்திக்கல் ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம ஒரு மோரல் பிரின்சிபல், ஸோ ஓகேங்களா. ஸோ நிறைய எத்திக்ஸில் நிறைய தியரிஸ் படிக்கிறோம். நம்ம வந்து யூட்டிலிட்டேரியன் அப்படிங்கிற ஒரு தியரி வந்து படிக்கிறோம். அதே மாதிரி விர்ச்சு எத்திக்ஸ் அப்படிங்கிற தியரி படிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம எத்திக்ஸில் நிறைய தியரிஸ் படிக்கிறோம், நிறைய பிரின்சிபல்ஸ் படிக்கிறோம் இல்லையா. அந்த பிரின்சிபலை நம்ம எப்படி வந்து பார்க்குறோம். இப்போ ஒரு நபருக்கு வந்து யூட்டிலிட்டேரியனிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கலாம். இன்னொரு நபருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விர்ச்சு எத்திக்ஸ் வந்து பிடிக்கலாம். இன்னொரு நபருக்கு வந்து டிஆன்டியாலஜி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பிடிக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு எத்திக்கல் பிரின்சிபலுக்கும் நம்ம வந்து எப்படி ஆக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது,
அதுக்கப்புறமா வேல்யூஸ். ஸோ நிறையா வேல்யூஸ் இருக்குல்ல, இன்டெகிரிட்டி, ஹானஸ்டி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேல்யூஸ் இருக்குல்ல. அதில் ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் நம்ம எப்படி இதாக வரும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹானஸ்ட்டாக இன்டெகிரிட்டியாக இருக்கிறது வந்து பிடிக்கும். இன்னொரு பேருக்கு வந்து இன்டெகிரிட்டி இல்லாமல் இருக்கிறது வந்து பிடிக்கும். சில பேர் வந்து டைம் பங்க்சுவல் வந்து கீப் அப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த வேல்யூஸ் இருக்குல்ல, அந்த வேல்யூஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எப்படி வந்து நம்ம அந்த வேல்யூக்கு ஆக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி உள்ளதான் என்ன அப்படின்னா, சில இப்போ ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன்லினஸ் அப்படிங்கிற அந்த வேல்யூக்கு ஹை ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ க்ளீன்லினஸை பொறுத்தவரை ஜப்பான் வந்து ஒரு ஹை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, க்ளீன்லினஸ்க்கு அவங்களுடைய ஆட்டிடியூட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எத்திக்கல் பிரின்சிபல், அதே மாதிரி வந்து எத்திக்கல் தியரிஸ், தென் வேல்யூஸ், இந்த மாதிரி மோரல் ஸ்டாண்ட், அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், அதை எப்படி வந்து பார்க்குறோம், எப்படி வந்து அணுகுறோம் அப்படிங்கிறது தான் என்னென்னா இந்த மோரல் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது. ஸோ தார்மீக அணுகுமுறை என்பது மனித நடத்தையின் ஒரு அடிப்படை அம்சமாகும். இது ஒரு தனிநபரின் நம்பிக்கை, மதிப்பீடுகள் மற்றும் தார்மீக கொள்கை, மதிப்பு மற்றும் நெறிமுறைகள், தரநிலை ஆகியவற்றை உள்ளடக்கிய தார்மீக மற்றும் நெறிமுறை விஷயங்களில் ஒருவரின் முடிவெடுத்தல். ஸோ இந்த மாதிரியான தார்மீக சம்பந்தமான விஷயங்கள் இருக்குல்ல, எத்திக்கல் சம்பந்தமான விஷயங்கள், அதில் நம்ம எப்படி முடிவெடுக்கிறோம், அதை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதா வந்து இந்த விஷயம். ஓகேவா? ஸோ இந்த ஆட்டிடியூட் தான் என்ன பண்ணுது, நம்ம ஒரு விஷயத்துக்கு மேலே இப்போ ஒரு சிகரெட் இருக்குது அப்படின்னா, அந்த சிகரெட் மேலே நான் பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஸ்மோக் பண்ணுவேன். இல்லை நான் வந்து சிகரெட் மேலே நான் வந்து எனக்கு நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்குது அப்படின்னா நான் வந்து சிகரெட்டை ஸ்மோக் பண்ண மாட்டேன். சிகரெட்டை பார்த்தாலே நான் வந்து தள்ளி நிற்பேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்து மேலேயும் நம்ம எந்த மாதிரி ஆட்டிடியூட் வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய செயல்கள் வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத நம்ம பண்ணுற விஷயங்களில் நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் எது அப்படிங்கிறதையும் தீர்மானிக்கிறது இந்த ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. இந்த மோரல் ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ ஜென்ரல் ஆட்டிடியூடுக்கும் மோரல் ஆட்டிடியூடுக்கும் உள்ள மெயினான வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஜென்ரல் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு பொதுவான டெஃபினிஷன். ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதா வந்து ஆட்டிடியூட். ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்ம எப்படி அது வந்து ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை ஒரு நபராக இருக்கலாம், இல்லை ஒரு நாடாக இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டு இல்லை ஒரு திங்ஸை பார்க்கும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த நார்மல் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது. ஸோ அதே இது மோரல் ஆட்டிடியூட் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒவ்வொரு எத்திக்கல் சம்மந்தமான விஷயங்களுக்கு, ஸோ எத்திக்கல் தியரிஸ், எத்திக்கல் பிரின்சிபல், எத்திக்கல் ஃபிலாசபர், இந்த மாதிரி அந்த எத்திக்ஸ் சம்மந்தமான என்ன விஷயங்கள் இருக்கோ அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா இந்த மோரல் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது. ஸோ இப்போது இந்த மோரல் ஆட்டிடியூட்டை பொறுத்தவரை அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதோட கேரக்டர் என்ன, இந்த மோரல் ஆட்டிடியூட கேரக்டர் என்ன, அதோடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதோட தன்மைகள் இல்லை பண்புகள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல டீப் சீட்டட் பேசிஸ். ஸோ இது என்ன அப்படின்னா ரூட்டட் இந்த கேரக்டர். இது வந்து நம்மளுடைய அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, நம்மளுடைய அடிப்படையான தன்மையிலே வந்து இது வேறுண்டு இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு நபருடைய ஆட்டிடியூட் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நபருக்கு வந்து கிரிக்கெட் பிடிக்கல அப்படின்னா அவருக்கு கடைசி வரை கிரிக்கெட் பிடிக்காம தான் இருக்கும். அதை மாற்றணும்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஓகேங்களா? கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த ஆட்டிடியூட் வந்து மாற்ற முடியும். ஒன்ஸ் வந்து ஒரு ஆட்டிடியூட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை மாற்றலாம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அதை மாற்றுறது பெரிய ப்ராசஸ். அவங்க நிறைய கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து புரிதல் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் வந்து மாற்ற முடியும். ஸோ அதனால் இந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிற டீப் சீட்டட் பேசிஸ் வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய கேரக்டரில் அன்றாட ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால இதை அந்தளவுக்கு ஈஸியாக நம்ம வந்து மாற்ற முடியாது. அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கோர் பிலீஃப் இருக்கும்ல. இப்போ ஒவ்வொரு ரிலிஜன் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு ரிலிஜனுக்கும் எப்படி கோர் பிலீஃப் இருக்கும். இப்போ ஹிந்துசம் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு சில கோர் பிலீஃப் இருக்கும். கிறிஸ்டியானிட்டி, ஹிந்துசம், இந்த மாதிரி எல்லா ரிலிஜனுக்கும் கோர் பிலீஃப் இருக்கும். அந்த கோர் பிலீஃபை மட்டும் என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து மாற்ற முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இது வந்து ஒரு கோர் பிலீஃப் அப்படிங்கிற அந்த மனிதன் வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான நம்புறான் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இந்த மோரல் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறமா இந்த மோரல் ஆட்டிடியூட் நம்ம ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு விஷயம் நடக்குது, ஆனால் அதுக்கு வந்து நம்ம சில விஷயங்களுக்கு ரொம்ப லேட்டாக வந்து ரியாக்ட் பண்ணுவோம், இல்லை அதை ரொம்ப யோசிச்சு இது பண்ணி திங்க் பண்ணுவோம். ஆனால் ஒரு சில விஷயத்துக்கு நம்ம டக்குன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பண்ணுவோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கையில் தீ சுடுது அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவோம், கையை வந்து நம்மளை அறியாமலே எடுப்போம். அதே மாதிரி கண்ணுக்கு தூசி வருது அப்படின்னா நம்ம மூடுறமான தெரியாத டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக கண்ணு மூடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த விஷயங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்தை பொறுத்தவரை நம்ம டக்குன்னு ஒப்பீனியன் வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மோரல் ஆட்டிடியூட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஈஸிலி ரிமெம்பர், ஒரு விஷயத்தை ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்மளுடைய எமோஷனோட ரொம்ப கனெக்டாக இருக்கும். இந்த மோரல் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது நம்மளுடைய எமோஷனோட பிணைஞ்சு ரொம்ப வந்து கனெக்ட் ஆகி இந்த மோரல் ஆட்டிடியூட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மோரல் ஆட்டிடியூட் வச்சு ஒரு நபரை ஈஸியாக நம்ம ஜட்ஜ் பண்ண, ஒரு நபரையோ இல்லை ஒரு பொருளையோ எந்த ஒரு விஷயத்தையோ வேணாலும் நம்ம ஈஸியாக வந்து ஜட்ஜ் வந்து பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஏன் அதை ஜட்ஜ் பண்ணும்போது சில விஷயத்தில் நமக்கு வந்து சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரி தயங்கி ஜட்ஜ் பண்ணுவோம்ல. ஆனால் இந்த மோரல் பிரின்சிபல்
எக்ஸாம்பிள் இந்த மோரல் ஆட்டிடியூட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ஸ்பீடாகவும் ஜட்ஜ் பண்ணுவோம். அதே சமயத்தில் அதில் நம்ம ரொம்ப அடித்து சொல்லுவோம், சில விஷயங்களை நம்ம அடித்து சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு இந்த மோரல் ஆட்டிடியூட் வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த மோரல் ஆட்டிடியூட் நமக்கு இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சில விஷயங்கள் நம்ம ரொம்ப உறுதியாக அடித்து சில முடிவு எடுக்கிறதுல இதுதான் கரெக்ட், எனக்கு இதுதான் தெரியும், நான் இதுதான் நல்லதுன்னு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சில சமயங்கள் நம்ம முடிவெடுப்போம் இல்லையா. அதுக்கு நமக்கு உதவி பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த மோரல் ஆட்டிடியூட் தான் நமக்கு வந்து உதவி பண்ணுது. ஓகேவா. ஸோ அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா எமோஷனல் அரோசல். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சப்போஸ் நமக்கு ஒரு விஷயத்துக்கு மேலே ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்மோக்கே பண்ணக்கூடாது, எனக்கு வந்து சிகரெட்டே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னைய யாரோ என்ன பண்ணுறாங்க, வற்புறுத்தி, இப்போ நிறைய ஹாஸ்டல்ஸில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜில் ராகிங் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ராகிங் பண்ணும்போது என்னை யாரோ வற்புறுத்தி என்னை சிகரெட் பிடிக்க வச்சிட்டாங்க அப்படின்னா அது என்னோட ஆட்டிடியூடை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தானே. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக, நான் வந்து ரொம்ப ஹில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த மோரல் ஆட்டிடியூட், உங்களுடைய ஆட்டிடியூட் என்னவோ அதை நீங்கள் எப்போலாம் வயலேட் பண்ணுறீங்களோ, அது எப்போலாம் நீங்கள் வந்து மாற்றுறீங்களோ, இல்லை வற்புறுத்தி நீங்கள் அந்த விஷயத்தை உங்களை மாற்ற வச்சாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்காக வருத்தம் வந்து படுவீங்க. ஏன்னா அது உங்களுடைய கோர் பிலீஃப், அந்த பிலீஃபை வந்து மாற்ற வைக்கிறாங்க இல்லையா. ஸோ அதேமாதிரி சில பேர்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வெஜிடேரியன் தான் பிடிக்கும், ஆனால் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட வச்சோம் அப்படின்னா அவங்க ஜஸ்ட்டு சாப்பிடுவாங்க, ஆனால் அவங்களுடைய அந்த ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம எதை பிலீஃப் பண்ணுறோமோ அதை விட்டு நம்ம வேறு அதுக்கு எதிராக மாற்ற ஒரு விஷயத்தை செய்யும் போது நம்மளை அறியாமே நமக்குள்ள ஒரு எமோஷனல் இது வந்து ஏற்படும், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி வந்து ஏற்படும். இது வந்து இந்த மோரல் ஆட்டிடியூட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய முடிவுகள் எடுக்கிறோம், அதே மாதிரி நிறையா செயல்கள் பண்ணுறோம் இல்லையா. அந்த முடிவுகள், அந்த செயல்கள், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நமக்கு எது தான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இந்த மோரல் ஆட்டிடியூட் தான் ஹெல்ப் பண்ணுது. இந்த மோரல் ஆட்டிடியூடை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் முடிவு எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரர் வந்து நம்மளோட பிச்சை கேட்குறாரு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய மோரல் ஆட்டிடியூட் நல்லா இருக்குது, நம்ம நிறைய எத்திக்கல்ஸ் தியரிஸ், நம்ம நிறையா ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள்லாம் படித்து தான தர்மம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், கண்டிப்பாக அந்த நபருக்கு வந்து நம்ம காசு கொடுத்துட்டு தான் வந்து போவோம். இல்லை நான் வந்து எதுவுமே படிக்கலை, எனக்கு மோரல் ஆட்டிடியூடே இல்லை அப்படின்னா, இல்லை நான் வந்து பிச்சை எடுக்கிறவங்க ஒரு தப்பான கண்ணோட்டத்தை தான் பார்க்குறேன் அப்படின்னா நான் என்ன பண்ண மாட்டேன், என்னோட ஆட்டிடியூட் வந்து நெகட்டிவ், அவங்ககிட்ட என்னோட ஆட்டிடியூட் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா அவங்ககிட்ட எதுவுமே வந்து பண்ண மாட்டேன், காசு போட மாட்டேன், இல்லை அவங்கள நான் இழிவை வந்து பேசுகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போது இந்த மோரல் ஆட்டிடியூட் தான் நம்மளை என்ன பண்ணுது, நம்மளை ஒரு முடிவு எடுக்க வைக்கிறதுல, ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய அன்றாட வாழ்க்கை நிறைய முடிவு எடுக்கிறோம் இல்லையா. அந்த ஆல்மோஸ்ட் எல்லா முடிவுமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னா இந்த மோரல் ஆட்டிடியூடை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த மோரல் ஆட்டிடியூடும் வந்து எத்திக்ஸ் மாதிரி தான், ஆல்மோஸ்ட் வந்து எத்திக்ஸ் மாதிரி தான். பட் எத்திக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஐடியாலஜிக்கலாக பார்க்குறது, பட் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது நம்மளுடைய நடத்தல் இருக்குது, நம்ம அந்த விஷயத்தை எப்படி வந்து இது பண்ணுறோம். ஸோ எத்திக்ஸ் அப்படிங்கிறது தியரட்டிக்கலாக, இப்போ வந்து யுத்தனேசியா பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது எத்திக்ஸ் அப்படின்னா, அதை நான் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து இல்லை பண்ணலாங்கிற ஒப்பீனியன் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து என்னோடய ஆட்டிடியூட் மாதிரி. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த மோரல் ஆட்டிடியூடோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக். ஓகே. அடுத்து நம்மளுடைய இந்த மோரல் ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, இந்த மோரல் ஆட்டிடியூடை முக்கியமாக என்னென்ன காரணிகள்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். இந்த மோரல் ஆட்டிடியூடை மோரல் ஆட்டிடியூட் என்னென்ன முக்கியமான காரணிகளை அஃபெக்ட் பண்ணுது, ஸோ எப்படி நம்ம இந்த மோரல் ஆட்டிடியூடை டெவலப் பண்ணிக்கிறோம், இந்த மோரல் ஆட்டிடியூட் அப்படிங்கிற இந்த கேரக்டர் நம்மகிட்ட எப்படி வளருது அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் வேல்யூஸ். ஓகேவா. என்னது நம்மளுடைய பர்சனல் வேல்யூஸ் இருக்குல்ல, ஒரு நபர்களுக்கும் ஒரு பர்சனல் வேல்யூஸ் வந்து இருக்கும். இப்போ நான் வளரும் போதே என்ன பண்ணியிருப்பேன், எனக்குன்னு நான் சின்ன பிள்ளைலேருந்து நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் கற்றுட்டு இருப்பேன் இல்லையா. அதுக்கு பேர் தான் என்ன கற்றுட்டு நான் இப்படி தான் இருக்கணும், இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவேன், என்னோட வாழ்க்கையை வந்து நான் நடத்துவேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் ஒரு பர்சனல் வேல்யூஸ் இருக்கும். அது வந்து ரிலீஜியஸ் வேல்யூவாக இருக்கலாம், இல்லை நான் அதை ஒரு ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபிலாசபியோட வேல்யூவாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பர்சனல் வேல்யூஸ் இருக்கும். ஸோ அந்த பர்சனல் வேல்யூஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஆட்டிடியூடை இது பண்ணுது. ஸோ மெயினாக ஆட்டிடியூடு வந்து எதுதான், நம்மளுடைய வேல்யூஸ் தான், நம்மளுடைய நட்பண்புகள் மதிப்புகள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த ஆட்டிடியூடை இது பண்ணுது. ஸோ அடுத்து வந்து சோஷியல் நார்ம்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு சமூகத்துலேயும் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணலாம், இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் கரெக்டு, இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னா இந்த சமூகம் உங்களை வந்து ஏற்றுக்கணும், இல்லை நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னா சமூகம் உங்களை ஏற்றுக்காது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு பேர் தான் என்னன்னா சோஷியல் நாம், சமூக கட்டமைப்பு. இப்போ இந்தியாவில் கிராமங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோஷியல் நாம் வந்து இருக்கும்.
உதாரணமாக இப்போது தமிழ்நாட்டில் கம்மியாக தான், மித்த நார்த் இந்தியாலாம் பார்த்திங்க அப்படின்னா கிராமங்களில் ரொம்ப இந்த சோஷியல் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகக்கூடாது. அதேமாதிரி இன்னும் பஞ்சாப், ஹரியானா, பீகார் இந்த மாதிரியான இடத்துல கிராமங்களில் பெண்கள் வந்து செல்ஃபோன் வந்து பயன்படுத்தக்கூடாது, பெண்கள் வந்து படிக்க போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்புலாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு ஆண் வந்து வளர்றாரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக என்ன தான் பண்ணுவார், அவரோட ஆட்டிடியூட் வந்து பெண்கள் படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த விஷயத்தில் அவரோட ஆட்டிடியூட் எப்படி தான் இருக்கும், நெகட்டிவாக தான் இருக்கும். இல்லை பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்கள் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் சம்மந்தமான எல்லா விஷயத்துலையுமே அவருடைய ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ரொம்ப இதாக தான் இருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா அவர் வாழக்கூடிய அந்த சோஷியல் நாம் வந்து அப்படி இருக்குது. ஆனால் தமிழகத்தில் அப்படி வந்து கிடையாது. தமிழகத்தில் மோஸ்ட்லி சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அடக்குமுறைகள்லாம் வந்து கிடையாது. ஸோ கிராமங்களுமே என்ன ஈக்குவல், நகரங்களில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பின்பற்றப்படுதோ அதே மாதிரி தான். பெண் அடிமைத்தனம் வந்து கிடையாது, அதே மாதிரி கேஸ்ட் சிஸ்டம் வந்து கிடையாது. ஸோ அப்போது இந்த மாதிரியான சிஸ்டத்தில் வாழக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு கிராமத்திலே வாழ்ந்தால், தமிழ்நாடு இந்த மாதிரி சவுத் இந்தியன் ஸ்டேட்டில் அந்த நபர் வந்து கிராமத்திலேயே வாழ்ந்தாலும் அவருக்கு என்ன வராது, அவருக்கு வந்து ரொம்ப அந்த நேரோ சோஷியல் மைண்ட் செட் வந்து வராது. ஸோ அவர் வந்து பெண்கள் விஷயத்தில் பாசிட்டிவாக தான் இருப்பார். அதே மாதிரி கேஸ்ட் சிஸ்டத்தை வந்து நெகட்டிவாக இருப்பார். கேஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் நெகட்டிவாக தான் இருப்பார். ஓகேவா? ஸோ அப்போது இதுக்கு பேர் தானே சோஷியல் நாம் வாழக்கூடிய அந்த சமூக அமைப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு விஷயம் வந்து போட்டு வைக்கும். அது நம்மளை சுற்றி ஒரு கட்டம் வந்து கட்டும். நீ இதுக்குள்ளே தான் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண அப்படின்னா உங்களை வந்து ஏற்றுக்குவோம், இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா உங்களை வந்து நம்ம ஊரை விட்டு ஒதுக்கி வைப்போம், இல்லை சமூகம் வந்து உங்களை வேறு மாதிரி பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, உங்களை வந்து ஒரு ஒரு சமூக கட்டமைப்புகளை வந்து வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சமூக கட்டமைப்பு மற்றும் சமூக விதிமுறை என்னப்படுத்த நம்ம எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து தீர்மானிக்குது. ஸோ இது வந்து சிட்டிலலாம் அந்த மாதிரி கிடையாது. பட் கிராமங்களில் ரொம்ப க்ளோஸ்டாக எந்தெந்த சொசைட்டிலாம் இருக்கோ அங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடக்குது. ஸோ அடுத்து என்ன, கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்ஸ், நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்த சம்மந்தம். இப்போ ஒவ்வொரு சொசைட்டிக்கும் ஒரு சில வேல்யூஸ் வந்து இருக்குது. இப்போ தமிழ் சொசைட்டி அப்படின்னா தமிழ் சொசைட்டி பின்பற்றக்கூடிய சில வேல்யூஸ், இப்போ பெண்களுக்கு வந்து கருப்பு முக்கியம், அதே மாதிரி வந்து விருந்தினர்கள் வந்தால் உபசரிக்கணும், கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கல்ச்சருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான வேல்யூஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பொறுத்து அந்த விஷயத்தை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேவா? இப்போ தமிழ்நாடு எடுத்துட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்ம கல்விக்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன, நம்ம தமிழ்நாட்டுடைய அந்த கலாச்சாரத்தில் சங்க காலத்திலேருந்து இப்போ வர கல்விக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்கோம். அது நம்மளுடைய கலாச்சாரத்தோட நம்மளுடைய கல்ச்சரோட ஒன்றி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், கல்விக்கு வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் அரப் கல்ச்சர்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ இன்னமும் வந்து துபாய், சவுதி அரேபியா இந்த மாதிரியான அரபு நாடுகளில் அதிகமாக வெளிநாட்டு நபர்கள் தான் வந்து வேலை பார்க்குறாங்க. இந்தியாவிலேருந்து, அதே மாதிரி வந்து பங்களாதேஷ்லேருந்து, சைனாவில் இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து தான் போயிட்டு அங்கே வந்து பெரிய பெரிய போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க. பெரிய பெரிய லெவல் இன்ஜினியரிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து வெளிநாடுகளில் இருந்தால் போய் வேலை பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த கல்ச்சர். ஸோ அவங்களுடைய கல்ச்சர் வந்து படிப்புக்கு அந்த அளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல. அதே மாதிரி அவங்க வந்து இந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குல்ல அதை வந்து ரொம்ப வந்து ஹேட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த சமூகம் வந்து இன்னும் அந்த அளவுக்கு ஸ்கில் ஒர்க் ஃபோர்ஸ் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து அந்த என்ன தான் தேவை இருந்தாலும் அந்த நாட்டிலேருந்து அந்த அந்த டிமாண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல. வெளிநாட்டிலேருந்து அதிகமான மக்கள் போயிட்டு கல்ஃபில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு காரணம் கல்ச்சர் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா கல்ச்சர் வந்து நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயத்தில் என்ன ஒப்பீனியன் வைக்கிறோம், அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறோம், அந்த விஷயத்தில் நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல இந்த கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரோல் வந்து விளையாடும். அதுக்கு நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் எழுதலாம். கல்ஃப் கண்ட்ரியில் இன்னும் அவங்க வந்து நம்மலாம் பார்த்திங்கன்னா படித்து முடிச்சோடனே வேலைக்கு போகணும், வேலைக்கு வந்து அதிகமான ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அவங்க அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா எல்லா நபர்களுக்குமே வந்து ஆல்மோஸ்ட் ஆயில் ஃபீல்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணணும், வர்ற காசு வச்சு நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன தான் வந்து ரொம்ப மிகப்பெரிய செல்வனாக இருந்தாலும் சரி, இல்லை ஏழை மக்களாக இருந்தாலும் சரி, அவங்க முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதுக்கு படிப்பு, வேலை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் வந்து அதிகமான ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஃபிலாசபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த ஃபிலாசபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஸ்கூலில் என்ன சொல்லி தராங்க, எனக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு, புத்தர் வந்து இதெல்லாம் போதிச்சார், இல்லை மகாவீரர் வந்து இதெல்லாம் போதிச்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தராங்க. இன்னும் சில ஸ்கூல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சாக்ரட்டிஸ் பற்றி சொல்லி தராங்க. இந்த மாதிரி முக்கியமான ஃபிலாசபர் பற்றி நமக்கு வந்து சொல்லி தர்றாங்க. இல்லை எனக்கே ஆர்வமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன், நானே போயிட்டு எடுத்து படிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது அந்த ஃபிலாசபர்ஸ், நான் எந்தெந்த ஃபிலாசபரை படிக்கிறேனோ அந்த ஃபிலாசபர்ஸ் வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்களோ அதை நான் வந்து ஏற்றுப்பேன்.
இப்போ வந்து புத்தர் இருக்கார். ஸோ புத்தர் வந்து எல்லா துன்பங்களுக்கும் காரணம் வந்து நம்மளுடைய க்ரீடு தான். ஸோ எல்லா துன்பங்களுக்குமான காரணம் என்ன? க்ரீட், ஆசை அப்படிங்கிறது தான் வந்து எல்லா துன்பங்களுக்கான காரணம் அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபி சொல்கிறாரு. ஸோ இப்போது எனக்கு அந்த ஃபிலாசபி என்னோட உள்மனதில் ஆழ்மனதில் பதிஞ்சிச்சு. நான் வந்து ஏற்றுக்கிறேன். ஆமாம், இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களுக்குமே காரணம் வந்து ஆசை தான் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுட்டேன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் எனக்கு எந்த பொருள், ஒரு லக்ஸரி காரை பார்த்தாலும் எனக்கு அதோட ஆட்டிடியூட் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். நான் வந்து பெரிய பொருட்டாக வந்து எடுத்துக்க மாட்டேன். இல்லை வேறு எந்த ஆடம்பரமான விஷயங்களை பார்த்தாலும் நான் வந்து அந்த அளவுக்கு அதை வந்து என்ன பண்ண மாட்டேன், ரொம்ப இதாக எடுத்துக்க மாட்டேன். ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து இந்த ஃபிலாசபியை நம்புகிறேன். இந்த ஃபிலாசபி எனக்குள்ள ரொம்ப வந்து தாக்கம் பண்ணியிருக்கு. அப்போது இந்த மாதிரி நம்ம படிக்கக்கூடிய, நம்ம டே டு டே லைஃப்பில் என்கவுண்டர் பண்ணக்கூடிய இந்த ஃபிலாசபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், அந்த ஃபிலாசபிக்கல் பிரின்சிபல்ஸ் இல்லையா, தத்துவ சம்பந்தமான விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் எப்படி ஒரு விஷயத்துக்கு ஆக்ட் பண்ணுறேன், அதே மாதிரி ரிலீஜியஸ் ஃபிலாசபி கூட சொல்லலாம். ஒரு விஷயத்துக்கு நான் எப்படி ஆக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து இது தீர்மானிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி அப்ரிங்கிங். ஸோ இப்போது ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்காங்க, ரொம்ப கன்சர்வேட்டிவாக, இல்லை ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப அந்த ஃபேமிலியோடைய ஃபாதரோ இல்லை அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து ரொம்ப ஆணாதிக்கவாதிகளாக இருக்காங்க, ரொம்ப பேட்ரியார்களாக இருக்காங்க அப்படின்னா, அதுக்கடுத்து வரக்கூடிய அந்த ஜென்ரேஷனில் வரக்கூடிய குழந்தைகளும் அதே மாதிரி தான் வந்து வரும். ஸோ அந்த குழந்தைகளுக்கு வந்து பெண்கள் அப்படின்னாலே வந்து ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் தான் வந்து உருவாகும். ஆனால் இன்னொரு ஃபேமிலியில் வந்து அப்பா வந்து எல்லா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கும் பண்ணுறாரு, அதே மாதிரி ஃபேமிலியில் உள்ள ஆண்கள் வந்து உமனை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அதே மாதிரி ஆண்களும் வேலைக்கு போகிறாங்க, பெண்களும் வேலைக்கு போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சொசைட்டி இருக்குது, ஒரு வீடு இருக்குது அப்படின்னா, அந்த வீட்டில் வளரக்கூடிய குழந்தை என்ன ஆகும், அதுவும் வந்து வளர பெண்களுக்கு அதிகமான எம்பவர்மெண்ட் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில், அந்த ஒரு ஆட்டிடியூடில் தான் வந்து வளரும். பெண்களை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி, பெண்களை வந்து இன்னும் வந்து நம்ம பேட்ரியார்க்கல் சொசைட்டியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்டில் வந்து வளராது. ஸோ அப்போது இந்த மாதிரி ஃபேமிலியில் சம்மந்தமாக எக்கச்சக்கமான விஷயங்கள், இந்த ஃபேமிலியில் வந்து அந்த ஃபேமிலியில் ஃபாதர்ஸ், மதர், இந்த மாதிரி பெரியவங்களும் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த விஷயம் வந்து இதாகும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஃபேமிலிலையும் பார்த்திங்க அப்படின்னா, இப்போது அந்த ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம் கிடையாது. முன்னாடி இந்த ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம் இருக்கும்போது தாத்தா பாட்டிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பேர குழந்தைகளுக்கு வந்து கதை சொல்லுவாங்க. அந்த கதை மூலியமாக நிறையா, ஓகேங்களா, ஸோ அந்த கதை மூலியமாக நிறையா வேல்யூஸ் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து போகும். ஓகேவா? ஸோ அப்போது இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு நல்ல வேல்யூ உள்ள கதைகளை கேட்குது அப்படின்னா, அந்த கதையில் வரக்கூடிய ஒரு அரசனோ இல்லை ஒரு நபரை வந்து ரொம்ப ஒரு ஹீரோயிக்காக ஒரு விஷயம் பண்ணுறாரு, இல்லை ஒரு விஷயத்து இல்லை பாசிட்டிவாக ஆட்டிடியூட் காட்டுறாரு அப்படின்னா, அந்த குழந்தை என்ன பண்ணும், அதே இதை வந்து அடாப்ட் வந்து பண்ணிக்கணும். ஸோ அப்போது இந்த மாதிரி இந்த ஃபேமிலி, நம்மளுடைய ஃபேமிலி அப்ரிங்கிங் இருக்கு இல்லையா, எப்படி நம்மளை வந்து வளர்க்குறாங்க, அந்த குடும்பம் வந்து அந்த குழந்தை எப்படி வளர்க்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை பொறுத்தும் நமக்கு என்னவாகும், நம்மளுடைய மோரல் ஆட்டிடியூட் வந்து டெவலப் ஆகும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் டீச்சிங். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ரிலீஜியஸ் டீச்சிங் வந்து என்ன பண்ணுது, நம்மளுடைய ஆட்டிடியூட், ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத ரிலீஜியஸ் டீச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து இம்பேக்ட் பண்ணுது. நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா, எல்லா ரிலீஜனை சார்ந்த மக்களும் ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி வந்து பார்க்க மாட்டாங்க. இப்போது நான்வெஜ் சாப்பிட்றது அப்படின்னா, அதை ஒரு சில ரிலீஜனை சார்ந்தவங்க வந்து அதுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அது மேலே வந்து பாசிட்டிவான ஆட்டிடியூட் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இன்னும் சில ரிலீஜனை சார்ந்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிடாமல் நான்வெஜ்ஜை ஒதுக்கி வந்து வைக்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்து இருப்பாங்க. ஸோ அப்போது ஏன் அப்படின்னா, அவங்களோட ரிலீஜியஸ் டீச்சிங், மத நம்பிக்கை, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லலாம். இன்னும் பார்த்திங்க அப்படின்னா, இப்போது சில ரிலீஜன் என்ன பண்ணுறாங்க, எல்ஜிபிடி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து ஏற்றுக்கிறாங்க, இன்னும் சில ரிலீஜன் வந்து ஏற்றுக்கிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அபார்ஷனாக இருக்கட்டும், இந்த ஃபேமிலி பிளானிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சில ரிலீஜனில் வந்து அக்செப்டட், ஒரு சில ரிலீஜனில் வந்து அது வந்து அக்செப்டட் கிடையாது. ஸோ அப்போது எந்தெந்த ரிலீஜன்லாம் அக்செப்டடோ அந்த ரிலீஜியஸ் பீப்புள் எல்லாமே அந்த விஷயத்து மேலே ரொம்ப பாசிட்டிவாக வந்து இருப்பாங்க, அவங்களுடைய ஆட்டிடியூட் வந்து பாசிட்டிவாக இருக்கும், அவங்க வந்து ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையில் இருப்பாங்க. ஸோ அதே இது ஒரு ரிலீஜனில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடை பண்ணி வச்சுருக்காங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணுற மக்களும் அந்த விஷயத்தில் அதை அவங்க வந்து நெகட்டிவாக தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்போது ரிலீஜன் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த ஆட்டிடியூடில் ரொம்ப முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஆட்டிடியூட் டிட்டர்மின் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஓகே. அதுக்கு அடுத்து எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்மளுடைய எஜுகேஷன், ஸோ இப்போ ஒரு நபர் வந்து படிக்கிறார் அப்படின்னா, அவருடைய பார்வையை உலகத்தை பொறுத்து, இல்லை ஒவ்வொரு விஷயத்தை பொறுத்து அவருடைய பார்வை வந்து வேறு மாதிரி இருக்கும். இல்லை ஒரு நபர் வந்து படிக்காமல் இருக்கார் அப்படின்னா, அவருக்கு ஒவ்வொரு விஷயத்தை பொறுத்தும் ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போதும் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வந்து பார்ப்பார். ஸோ இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம 18th சென்ச்சுரி சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், 19th சென்ச்சுரியில் நடந்த சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் பற்றி படிச்சிருப்போம். ஸோ அதில்
அந்த 1830s பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நபர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக பார்க்குறாங்க. சத்தி வந்து பண்ணலாம், அது வந்து தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் கண்ணோட்டத்தில் தான் வந்து பார்க்குறாங்க. அது அது அந்த சதி மேலே அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு தான் இருக்குது. ஆனால் ராஜாராம் மோகன் ராய் மட்டும் என்ன பண்ணுறாரு, அந்த சதி அப்படிங்கிற அந்த விஷயத்தை அபாலிஷ் பண்ணணும், இது வந்து பெண்களை அடிமைப்படுத்துகிற மாதிரி இருக்குது, இது வந்து பெண்களுடைய அவங்களுடைய ஹியூமன் ரைட்ஸ் வந்து பாதிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சதிக்கு மேலே ராஜாராம் மோகன் ராய்க்கு மட்டும் ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் வந்து டெவலப் ஆகுது. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய எஜுகேஷன். ஏன்னா ராஜாராம் மோகன் ராய் போன்ற நிறையா சோஷியல் ரிஃபார்மர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை ரிஃபார்ம் பண்ணணும், இதில் சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அவங்க படிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, வெஸ்டர்ன் ஃபிலாசபிஸ் படிக்கிறாங்க, நிறைய வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ் பற்றி படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன, டிக்னிட்டினா என்ன அப்படிங்கிற நிறைய கான்செப்ட் வந்து அவங்களுக்கு அறிமுகமாகுது. ஸோ அப்போ அந்த கான்செப்ட் எல்லாமே வந்து அவங்க அந்த டே டு டே லைஃப்பில் நடக்கிற விஷயத்து மேலே அப்ளை பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன புரியுது, இந்த விஷயங்கள்லாம் தப்பு, இதெல்லாம் சரி, இதெல்லாம் தவறு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நான் இப்போ சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எத்திக்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் எத்திக்ஸை பொறுத்தவரை ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எக்ஸாம்பிள் கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட் எழுதுறீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எக்ஸாம்பிள் வந்து கொடுங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிள் வந்து டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்லேருந்து, ஹிஸ்ட்ரியிலேருந்து கொடுங்க, அதே மாதிரி வந்து கான்டெம்பரரியிலேருந்து கொடுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லேருந்து டைவர்ஸ்டான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மார்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மார்க்கோ இல்லை 1 மார்க்கோ வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதை இது பண்ணுங்கள். ப்ளஸ் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ ராஜாராம் மோகன் ராய் மாதிரி நீங்கள் வந்து பெரியாரையோ இல்லை பாரதியார் வந்து கேஸ்ட் சிஸ்டம் வந்து அப்போஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன, அவர் நிறைய விஷயங்கள் படிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எஜுகேஷன் வந்து எப்படி ஒரு மனிதனுடைய ஆட்டிடியூட் டிஃபைன் இது பண்ணுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் எழுதலாம். ஓகே? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் எக்ஸப்ஷன், சமூக எக்ஸ்பெக்டேஷன், சமூகத்துடைய எதிர்பார்ப்புகள். அதே மாதிரி இது இந்த சோஷியல் நார்ம்ஸ் மாதிரி தான் சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஒரு சமூகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் வந்து ஒவ்வொரு மனிதனும் இப்படி தான் வாழணும், அவன்கிட்ட இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சமூகம் வந்து எதிர்பார்க்கும். ஸோ அப்போது அந்த சமூகம் என்ன எதிர்பார்க்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை வந்து கட்டமைச்சுப்போம். நம்மளுடைய அந்த ஐடியாலஜி, நம்மளுடைய எல்லா விஷயங்களையும், நம்ம நடத்தைகள், நம்மளுடைய திங்கிங், பிலீஃப், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து கட்டமைப்பு பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா சமூகம் எதிர்பார்க்குறத நம்ம டெலிவர் பண்ணல அப்படின்னா சமூகம் நம்மளை ஒதுக்கி வைக்கும், சமூகம் நம்மளை வந்து புறக்கணிக்கும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஸோ சொசைட்டியில் என்ன மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, யாரெல்லாம் வந்து நல்ல மார்க் வந்து வாங்குறாங்களோ ஸோ அவங்க தான் வந்து நல்ல நபர்கள் அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி யாரெல்லாம் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கோ அவங்க தான் வந்து ரொம்ப அறிவாற்றல் படித்தவங்க, ரொம்ப எஜுகேட்டடானவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லா நபர்களும் வந்து இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க. அப்போது நான் இந்த சமூகத்தில் வாழும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து இங்கிலீஷ் பேசணும், நான் வந்து இந்த மாதிரி ஆகணும், ஒரு பெரிய லீடர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணுவேன், எல்லா விஷயத்தையுமே வந்து டெவலப் பண்ணிப்பேன். அதே இது சமூகம் வந்து வேற ஒரு மாதிரி சம்திங் வேறு ஏதோ விஷயம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி சமூகத்துடைய அந்த எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷன், அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி நான் என்னுடைய எல்லா விஷயங்களையுமே வந்து மாற்றிப்பேன். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பர்சனல் என்கவுண்டர் அப்படின்னா நம்ம தனிப்பட்ட முறையில் நமக்கு சில பாதிப்புகள் வந்து ஏற்படும். ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னா மகாத்மா காந்தியோடைய எக்ஸாம்பிள் தான். ஸோ மகாத்மா காந்தியை சவுத் ஆஃப்ரிக்காவில் பெர்ட்ஸ்பர்க் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின்லேருந்து வெளியே தூக்கி போடுறது வரை அவருக்கு கேஸ்ட் சிஸ்டம்னா என்னென்னு தெரியாது, டிஸ்கிரிமினேஷனா என்னென்னு தெரியாது, ஸ்லேவரினா என்னென்னு தெரியாது, இந்த மாதிரி எந்த விஷயங்கள் பற்றியுமே தெரியாமல் வந்து இருந்தார். ஸோ முதல்ல என்ன தான் அவர்கிட்ட பயணச்சீட்டு இருந்தாலும், அவர் நல்லா பேரிஸ்டரே படிச்சிருந்தாலும், ஸோ அவர் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வர என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா, நான் வந்து பெரிய பேரிஸ்டர் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிறாரு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் போயிட்டு முதல் என்ன பண்ணார், அந்த பிட்ஸ்பர்க் ரயில்வே ஸ்டேஷனில் அவர் ஒரு மிகப்பெரிய டிஸ்கிரிமினேஷன் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து இந்தியர் அப்படிங்கிறதுனால, அவர் வந்து ஒயிட் பீப்புள் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்தினால அவர் என்ன பண்ணுறாங்க, ட்ரெயின்லேருந்து வெளியே தூக்கி வந்து போடுறாங்க. ஸோ அந்த போடப்பட்ட நொடியில் தான் அவர் வந்து இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறார். ஓகே, இந்த கேஸ்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, ஸ்லேவரின்னு ஒன்று இருக்குது, டிஸ்கிரிமினேஷன் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் அவர் அப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிறார். ஸோ அப்போ தான் அவருக்கு எல்லா விஷயங்களுமே வந்து தெரிய வருது. ஓகேவா? ஸோ அப்போது இதில் இருந்தால் என்ன, அவருடைய வாழ்க்கை இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அடுத்த கிளாஸில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மோரல் ஆட்டிடியூட், இந்த மோரல் ஆட்டிடியூட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டிடியூடுக்கும் பிலீஃப்க்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.